ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ போடுறேன். ஏன் அப்படின்னா நம்ம பார்ட் டைமாக தான் வந்து கோழியை வளர்க்குறோம். மற்ற வேலைகளை பார்க்கறதுனால வீடியோஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனால என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. ஏற்கனவே நம்ம வந்து 60 சோனாலி சிக்ஸை வந்து வாங்கி வளர்த்துருக்கோம். அதை பற்றின நம்ம வாங்கி வளர்த்து எவ்வளோ லாபம் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு சஜஷனில் வரும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து 60 சிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த சிக்ஸை வந்து நான் எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஹலோ காய்ஸ், புதுசாக கோழி குஞ்சு வாங்கியிருக்கோம் பாருங்க. கரெக்டாக நேற்று ஈவினிங்லாம் வந்து கிளம்பிட்டோம் கோழி குஞ்சு வாங்கலாம் அப்படின்ட்டு. மொத்தம் 60 கோழி. ரொம்ப நேரமாக இடம் தெரியாமல் தேடி தேடி எப்படியோ கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபார்ம் ஆண்ட போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா அவங்க முயல், வாத்து, ஆடு அந்த மாதிரி நிறைய வச்சு வளர்க்குறாங்க போல். நம்ம வந்த வேலையை பார்ப்போன்ட்டு எங்களுக்கான சிக்ஸை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்குள்ளே மணி இருட்டாயிடுச்சு. வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ட்ரெயின் வந்து எங்களை கிராஸ் பண்ணுச்சு. அப்போது வந்து பார்க்கும்போதே வியூ வந்து பயங்கரமாக அழகாக இருந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோழி வளர்க்குறதுக்கான 3 முக்கியமான விஷயத்த மட்டும் நான் வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து சேஃப்டி. கோழி வந்து நம்ம எவ்வளோ சேஃப்டியாக வளர்க்குறோம் அப்படின்றது. செகண்ட் ஒன் வந்து ஃபீடு. நம்ம என்ன கோழிக்கு என்ன மாதிரி ஃபீட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றது. தேர்ட் ஒன் வந்து நம்ம கோழிக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது. நமக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த கோழி கூண்டை சுற்றி ஃபுல்லாமே வந்து வலை அடித்து வச்சுருக்கேன். ஸோ வெளியிலேருந்து டாக்ஸும் சரி எந்த ஒரு பேர்ட்ஸும் சரி உள்ளே வராது. செகண்ட் ஒன் வந்து ஃபீடு வந்து கம்பெனி ஃபீடு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் சிக்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வளரும். ஸோ அதுக்காக கம்பெனி ஃபீடு ஒரு 2 months கழிச்சதுக்கப்புறம் கம்பு, அரிசி, கேழ்வரகு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து மெடிசன். நான் மெடிசன்ஸான ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன்ஸ். அதை மட்டும் வாங்கி எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் வந்து சேஃப்டியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதை வந்து 3மே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கோழி வளர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான சிம்பிள் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.